மேடம் உங்கள் ஆர்டர். ஹே கார்த்திக், நீ என்ன ஃபுட் டெலிவரிலாம் பண்ணிட்டு இருக்க? சௌமியா, இது உங்கள் வீடா? கடைசியாக உன்னை ஸ்கூலில் பார்த்தது. நீ ஏன் வீடுதான், உள்ள வா. அப்புறம் ஸ்கூல் டாப்பர் தானே நீனு? எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்ப. அப்புறம் என்னாச்சு உனக்கு? இந்த குளத்துல வந்து நிக்கிற, பார்க்கவே காமெடியா இருக்கு. ஸ்கூலில் நடந்ததெல்லாமா இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க? அது எப்படி மறக்க முடியும்? என்னை ஒரு தடவையாவது நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க விட்டுருக்கியா? என்னை ஜெயிக்க விட்டதே இல்லைல்ல நீனு. இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஜெயிச்ச நீ மறந்துடலாம், தோத்த நான் எப்படி மறக்கிறது? நீ காலேஜ்லாம் படிச்சிருந்தா எப்படியோ ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்ப. எனக்கு தெரிஞ்சு நீ காலேஜ்லாம் போகலன்னு நினைக்கிற, கரெக்டா? அதான் இப்படி ஆயிட்டேன். சௌமியா, சாப்பாட்டு காசு கொடுக்குறியா? நான் கிளம்புறேன். சௌமியா, யாருமா இவரு? உனக்கு தெரிஞ்சவரா? என் கிளாஸ்மேட் தான்ப்பா, ஸ்கூல் டாப்பர். இப்போ ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? வாங்க தம்பி. சௌமியா, இந்த லேப்டாப் மறுபடியும் ஹேங் ஆகிடுது. முக்கியமான ஃபைல் பார்த்துட்டு இருந்தேன், ஸ்டாப் ஆகிடுது. நீ என்னன்னு கொஞ்சம் பாருமா. பா, அதுதான் வேலைக்கு ஆகாதுன்னு அப்பயே சொல்லிட்டேன்லப்பா. அதுல அவ்வளோ பக் இருக்கு. அம்மா, இது முக்கியமான ஃபைல்லாம் இருக்குமா, நீ கொஞ்சம் பார்த்து எனக்கு சரிப்படுத்தி கொடுமா. அது தூக்கி போடுங்கப்பா, பார்த்துக்கலாம். சார் அது கொடுங்க சார், நான் பார்க்குறேன். அட கொடுங்க சார். சார் இருந்தாங்க சார். ஆல்மோஸ்ட் எல்லாம் சரி பண்ணிட்டேன் சார். பக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதுவும் இல்லாமல் லோக்கல் ஸ்டோரேஜ்லாம் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது சார். அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க. அப்புறம் பேட்டரி கொஞ்சம் வீக்காக இருக்குது சார், அதை மட்டும் மாற்றிடுங்க சார். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை சார். தம்பி, எப்படி சரிப்படுத்துறீங்க? சார் நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். இல்லை தம்பி, இவ்வளோ நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலைக்கு போகாமல் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைச்சிருந்தா சார்? என்ன மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுற பசங்கிட்ட போய் கேளுங்க, எத்தனை பேர் நல்லா படிச்சுட்டு அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்கன்னு. யார் சார் குறை சொல்கிறது? நாங்கள் இவ்வளோ படித்தோம், எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காது இந்த கவர்மெண்ட்டியா, இல்லை படிப்பை மட்டுமே போதிக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டம்யா? யாரை சார் குறை சொல்கிறது? இந்த வேலையெல்லாம் நான் ஒன்றும் குறை சொல்ல சார். எங்களை மாதிரி படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு போடுறது இந்த தொழில் தான் சார். ஆமாங்க தம்பி, இந்த காலத்தில் 4 டிகிரி வாங்கினாதான் மதிக்கிறாங்க. திருடாம பொய் சொல்லாம உண்மையாக உழைக்கிறவங்களே மதிக்கப்பட வேண்டியது தான். இனிமேலாவது எங்களை மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுற பசங்களை அலட்சியமாக பார்க்காதீங்க. நாங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ கிராஜுவேட்டாக தான் இருப்போம். எங்களுக்கு கொஞ்சம் மரியாதையோடு நடத்துங்க. டெலிவரிக்கு காசு கொடு சௌமியா, நான் கிளம்புறேன். நான் மன்னிச்சிரு கார்த்திக். வணக்கம் சார். தேங்க்யூ தம்பி. சௌமியா மேடம், ஆஃபீஸ் டைமிங் 10 மணி, நீங்க என்ன 11 மணிக்கு வரீங்க? அதுக்கு என்ன இப்போ? என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? எம்டிக்கு தெரிஞ்சா உங்களை தான் திட்டுவாரு, அப்புறம் உங்களை தான் வேலையை விட்டு அனுப்புவாங்க. எது? என்ன வேலையை விட்டு அனுப்புவாங்களா? அதெல்லாம் உன்ன மாதிரி திறமை இல்லாதவங்க தான் வேலையை விட்டு அனுப்புவாங்க. என்ன மாதிரி திறமை இருக்கவங்களா என்ன தப்பு பண்ணாலும் லைட்டாக திட்டுவாங்களே தவிர வேலையை விட்டெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் அந்த எம்டிக்கே தெரியும். ஏன், இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். மேடம், என்னதான் உங்களுக்கு திறமை இருந்தாலும் நல்ல குணமோ ஒழுக்கமோ இல்லைனா எங்கேயும் நிலச்சலாம் இருக்க முடியாது மேடம். ஓ அப்படிங்களா பிரசாந்த்? நீங்கள் எம்டி கிட்ட போயிட்டு சௌமியா டெய்லி லேட்டாக வராங்கன்னு சொல்லுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அப்போ தெரியும் இந்த சௌமியாவோட வேல்யூ என்னன்ட்டு. நான் இந்த கம்பெனி விட்டு போனால் எனக்கு லாஸ் கிடையாது, இந்த கம்பெனிக்கு தான் லாஸ். போங்க, போய் வேற வேலை இருந்தால் பாருங்க. சௌமியா, சார். இந்த டிஎஸ்எஃப் ப்ராஜெக்ட் யார் பண்ணாங்க? சார் நான் தான் சார் பண்ணேன். இதில் கிளைண்ட் மீட்டிங் டேட் நான் மாற்ற சொன்னேன்ல, ஏன் மாற்றல? சார் மறந்துட்டேன் சார். மறந்துட்டீங்களா? எனக்கு கேஷுவலாக சொல்கிறீங்க, அதனால் எவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகிடுது தெரியுமா? இனிமேல் ஒழுங்காக வேலை செய்யுங்க, புரியுதா? ஓகே சார். அப்புறம் இந்த ஹெச்டிஎஸ் ப்ராஜெக்ட் யார் பண்ணாங்க? சார் நான் தான் சார் பண்ணேன். நீங்களும் அதே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அந்த கிளைண்ட் மீட்டிங் டேட்டை மாற்றிருங்க. ஓகே சார். சார் நான் பண்ண அதே தப்பு தான் பிரசாந்தும் பண்ணியிருக்காங்க. அவர் எதுவுமே கேட்கல, ஆனால் என்ன இத்தனை பேருக்கு முன்னாடி திட்டுறீங்க? சார் நான் இந்த கம்பெனிக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸை முடிச்சு கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ இந்த கம்பெனி இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம்.
நான் இந்த கம்பெனி விட்டு போனா எனக்கு எந்த லாஸும் இல்லை, இந்த கம்பெனிக்கு தான் சார் லாஸ். வாட்? நீங்க இந்த கம்பெனி விட்டு போனா கம்பெனிக்கு லாஸா? சௌமியா, யூ ஆர் ஃபயர். நீங்க இல்லாம இந்த கம்பெனியை நான் நடத்தி காட்டுறேன். சார் என்ன பாக்குறீங்க? நீங்க டேலண்டா இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட டிசிப்ளின் இல்ல. நீங்க காலையில லேட்டா வந்து பிரசாந்த் பேசிட்டு நான் கேமரால பார்த்துட்டு இருக்கேன். காலையில என்ன சொல்றீங்க? உங்களால இந்த கம்பெனி ஓடுதா? இந்த கம்பெனி இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதுனா இங்க இருக்கிற எம்ப்ளாயும் அவங்களோட ஒர்க்கு தான் காரணம். நீங்க இந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாய், அவ்வளவுதான். இதை பாரு சௌமியா, டேலண்ட் இல்லைன்னா கூட வேலை செய்ய கற்றுக்கலாம். ஆனால் டிசிப்ளின் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளோ விஐபி செலிபிரிட்டிஸ் தோற்று போயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் டிசிப்ளின் இல்லாததான். இங்கே திறமையோட ஒழுக்கம் தான் முக்கியம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் அவசரப்பட்டு கோவத்தில் பேசிட்டேன். நீ இதை புரிஞ்சுக்கிறது தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காது. ஓகே சார். நான் சௌமியா, ஆஃபீஸ்க்கு புதுசாக மேனேஜர் யாரும் வராங்களாமே. எவன் வர போறானே தெரியல. ராம், நில்லையா? உன்னை நிக்க தானே சொன்னேன், எதுக்கு இப்போ சிரிக்கிற? ஆமா, நீ எங்க ஆஃபீஸ் டைம்ல வெளியே போற? ஆஃபீஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டியா? நான் பண்ணிட்டேன் மேடம். ஃபைல் எல்லாம் அடிக்க வச்சிட்டியா? அடுக்கி வச்சிட்டேன். இன்னைக்கு புது மேனேஜர் வராரு தெரியும்ல? தெரியும் மேடம். அவர் ரூமை 1 hour பிஃபோரே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் மேடம். அவருக்காக இஞ்சி டீ வாங்க போயிட்டு இருக்கேன். யோ, ஆமா, அவருக்கு இஞ்சி டீ பிடிக்கணும் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் சார். இது மேனேஜர் சார் வந்துட்டாருங்களே. நீ எப்படி இங்க? யோ ராம், உனக்கு ஃபைல் எடுத்துட்டு வர இவ்வளோ நேரமா? சார் லிஃப்ட்டு வேலை செய்யலை சார். படியில் ஏறி வர லேட் ஆகிடுச்சு சார். இங்க பாரு, வயசான காலத்துல உனலாம் யாரு வேலைக்கு வர சொல்றா? கம்முன்னு வீட்டுல படுத்து தூங்க வேண்டியதானே, வந்து எங்க உசுர வாங்கிட்டு இருக்க? பிரசாந்த், இவருக்கு ரொம்ப திமிர்தான். அன்னைக்கு நான் நின்று பேசிட்டு இருக்கேன், ஏன் முன்னாடியே சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. உனக்கெல்லாம் சேர் ஒரு கேடா? மேடம் நீங்கள் தூரக்கு தான் வேற நின்றுறீங்க. அதுவும் இல்லாமல் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மேடம். தூரமோ கிட்டையோ என்னை பார்த்தா நின்று மரியாதை கொடுக்கணும். ஓ, போய் வேலையை பாரு. சார், என் பையன் காலேஜ் ஃபீஸு பணம் கட்டிருந்தேன். நீங்கள் இப்போ கொடுத்த உதவினா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வாரத்துக்கு கூட நான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சார். உன் நிலைமைக்கு உன் பையன் படிப்பு ஒரு கேடா? காசெல்லாம் கொடுக்க முடியாது. ஆமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறியே, உன் பையன் என்ன வேலை செய்ய போறான்? மேடம், அவன் உங்களை மாதிரி ஐடி ஆஃபீஸ் தான் மேடம் ஒர்க் பண்ண போகிறான். யோ, ஒன்ன மாதிரி உன் பையனும் ஒரு ஆஃபீஸ் ஹெல்ப்பராக தான் மாற்றணும். அவனை போயிட்டு ஐடி எம்ப்ளாயெல்லாம் நினச்சி பார்த்தாலே சிரிப்பா இருக்கு. அப்பா லஞ்ச் பா. ஓ, இவர்தான் ஐடி எம்ப்ளாயா? எப்போப்பா? சரிப்பா. என்ன சௌமியா, பிரசாந்த் முழிக்கிறீங்க? நான் எப்படி இந்த கம்பெனிக்கு மேனேஜராக வந்தேன்னு பார்க்குறீங்களா? எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்களா? சில நல்லவங்களும் இருக்காங்க. அவங்களோட உதவினாலையும் எங்கள் அப்பாவோட உழைப்பினாலையும் தான் இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. உங்கள் அப்பா 3 ஸ்டார் ஹோட்டல் ரன் பண்ணுறாரு. அதனால தான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கிற ஆளுங்களோட கனவெல்லாம் அவங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். விடுப்பா, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சுருக்காங்க. அப்பா, இவங்கெல்லாம் இந்த கம்பெனிக்கு தேவையே இல்லைப்பா. நான் இப்போ நினச்சா கூட உங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுவேன். வருப்பா, அவங்க கெட்டது செய்கிறாங்கிறதுக்காக நம்மளும் செஞ்சால் அப்புறம் நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் எங்கள் அப்பாவோட மனசு. என்றைக்குமே ஒருத்தரோட கனவை பார்த்து ஏனமாக நினைக்காதீங்க. அவங்க உழைப்பை போட்டால் நிச்சயமாக ஒரு நாள் பெரிய ஆளாக வருவாங்க. அப்போ உங்களால் அவங்கள ஃபேஸ் கூட பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், தான் கஷ்டப்பட்டாலும் அவன் பையன் நல்லா இருக்குன்ற குணம் தான் இப்போ நான் இங்கே நிற்கிறேன். சாரி சார்.
ராம் சார் என்னை மன்னிச்சிருங்க. சாரி சார், சாரி சார். இனிமேல் எங்கள் அப்பா இல்லை, யாரையுமே நீங்கள் தரைக்குறவாக பேசக்கூடாது. அது பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுன்னா உடனே உங்களை ஃபயர் பண்ணிடுவேன், புரியுதா? இதுவே லாஸ்ட்டாக இருக்கு. வாடா. மேடம், நான் திருடலாம் வரல மேடம். நான் சாப்பிட தான் மேடம் வந்தேன். நான் கல்யாணத்தில் சாப்பிட வந்த பையன் மேடம். இங்க பாரு, உன்னை யாருன்னே எனக்கு தெரியல. எங்க ஃபங்க்ஷன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த கல்யாணத்துல எல்லாம் புகுந்து திருடுற கும்பல் தானே நீனு? ஐயோ இல்லை மேடம், நான் உண்மையிலே சாப்பிட தான் மேடம் வந்தேன். அப்படியா? அப்ப யார் உன்னை கூப்பிட்டா? சொல்லு. யாரும் கூப்பிடல மேடம். யாரும் கூப்பிடல, ஆனா இங்க பந்தியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்ல போறியா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவா? ஐயோ மேடம், போலீஸ்லாம் கால் பண்ணாதீங்க மேடம். நான் உண்மையிலே சாப்பிட தான் மேடம் வந்தேன். ஏண்டா, இதை நான் நம்பணுமா? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, அப்புறம் உழைச்சி சாப்பிட்றதுக்கு என்ன? நீங்க நிஜமாவே சாப்பிட தான் வந்தியா? இரு, என்ன எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். அப்பா உடனே வெளியே வாங்கப்பா. என்னவாச்சு? பா, இவன் யாருன்னே தெரியல, நம்ம வீட்டு கல்யாணத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னன்னு கேளுங்கப்பா. நீ என்ன பண்ணல? பந்தில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான், பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கேன். உன்னை அறதையெல்லாம் பா, என்னப்பா திருட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட கோவப்படுறீங்க? திருட்டு பையனா? எப்படி எல்லாத்துக்கும் அவசரப்படுற? இவர் நம்ம ஏரியா பையம்மா. பா, என்னப்பா சொல்றீங்க? டேய், உனக்கு எங்க அப்பா தெரியும்னா அவர் பேரை சொல்லிட்டு சாப்பிட வேண்டியதானே? இந்த பாருமா, அவனு எனக்கு தெரியாது, என்ன அவனுக்கு தெரியாது. ஆனா எங்க 2 பேருக்கு பழக்கம்லாம் இல்லை. அந்த பையன் பேச்சுலர் ரூம்ல தங்கி இருக்கான். நான் அவனை அப்பப்போ பார்ப்பேன். பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? அவனை இழுத்து 4 அடி அடிக்காம என்ன திட்டிட்டு இருக்கீங்க? கூப்பிடாத கல்யாணத்துக்கு எதுக்குப்பா வந்து சாப்பிடணும்? ஏன்னா பசி. அம்மே, நீ கடைசியா எப்பப்பா சாப்பிட்ட? சாப்பிட்டு ஒரு நாள் ஆகுது சார். பாத்தியாமா, சாப்பிட்டு ஒரு நாள் அதுதான். அவன் பசியாத்திரத்துலாம கல்யாணத்துல வந்து சாப்பிட்ருக்கான். இதே சென்னையில ரூம் போட்டு வேலை தேடிட்டு இருந்தேன். எத்தனை நாளைக்கு நான் ராத்திரி சாப்பிடாம தூங்கி இருக்கேன் தெரியுமா? பசி தாங்க முடியாம தெரியாத கல்யாணத்துக்கு போய் நான் சாப்பிட்ருக்கேம்மா. பா, என்னப்பா சொல்றீங்க? நானும் இந்த மாதிரிதாம்மா படிப்படியா கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். வெளியூர்லேருந்து வர பசங்களுக்கு மனசு நிறைய கனவு இருக்கும், வயிறு நிறைய பசி இருக்கும். அது எனக்கு புரியும், உனக்கு புரியாது. தம்பி, நீ போப்பா, நீ போய் முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிட்டாதான்பா எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன். என் கம்பெனிலே இப்போ நிறைய ஜாப் வேகன்சி போயிட்டு இருக்கு. உங்க படிப்புக்கேற்ற நல்ல வேலையை நான் வாங்கி தரேன். மேடம், ரொம்ப நன்றி மேடம். எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் மேடம். போப்பா, முதல்ல போய் சாப்பிடுப்பா, போப்பா. சரி சார். மேடம், உங்கள் ஃபுட் டெலிவரி மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில்லையும் நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டை வெறும் 10 நிமிஷத்துல இந்த பெரியவர் எனக்காக டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம்னு பார்க்க போறோமா? நம்ம ஃபேமஸ் அண்ணாச்சி கடையில் இருக்கிற பிரெட் ஆம்லேட் சாப்பிடலாமா? மேடம், காசு மேடம். காசா? நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது மேடம். ஃபேமஸ் ஃபுட் பிளாகர் சௌமியா vlogs. என்கிட்டயே நீ காசு கேட்குறியா? இங்க பாரு, நான் இந்த ஃபுட்டெல்லாம் வாங்குறது அந்த கடையோட ப்ரொமோஷனுக்காக தான். அது மட்டும் இல்லை, நான் எடுத்திருக்க வீடியோவில் நீயும் வருவ, ஃபேமஸ் ஆயிடுவ. காசெல்லாம் தர முடியாது, கிளம்பு. மேடம், எனக்கு ஃபேமஸ்லாம் ஆக வேண்டாம். நீ காசு கொடுங்க, அது போதும். ப்ரமோஷன் பண்ண என் கடையில் போய் கேளுங்க. என்னையா ரொம்ப ஓவரா பேசுற? இன்னும் இது மாதிரி 3 ஆர்டர் போட்டிருக்கேன். எவனுக்கோ காசு தர முடியாது, கிளம்பு. மேடம், எனக்கு காசு கொடுங்க. காசு வாங்காம நான் போக மாட்டேன். ஓஹோ, நீ அப்படி வரியா? உன்னை என்ன பண்றப்ப? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆள் ஃபுட் டெலிவரி பண்ண வந்தாரு. வந்த இடத்துல என்கிட்ட தப்பா நடந்துக்கிறார். அது மட்டும் இல்ல, என்கிட்ட பிசிக்கல் வயலன்ஸ் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவரை. மேடம், நான் என்ன பண்ணேன் மேடம்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஆமா, நீ பண்ணலதா. ஆனா நீ பண்ணன்னு சொல்லிதான் நான் வீடியோ போட்டு உன் மான மரியாதையை வாங்குவேன். நாளைக்கே உன் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வந்து நிற்கும். எப்படி, காசு வேணுமா இல்ல கிளம்புறியா? காசு வேண்டாம் மேடம்.
சார் என்ன பிரச்சனை? சார் அந்த பொண்ணுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணால் காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஃபுட் லாக்கரும். அந்த பொண்ணு நான் ஏதோ ஹராஸ்மெண்ட் பண்ணுறேன்ட்டு பொய்ய வீடியோ எடுத்து என்னை போலீஸில் மாட்டி விடுவேன்னு சொல்கிறாங்க சார். ஐயா சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க நான் பார்த்துக்கிறேன். ஹலோ மேடம், ஃபுட் டெலிவரி வந்திருக்கு. உங்கள் வீட்டுக்கு வெளில தான் வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் வந்து வாங்கிக்கிறீங்களா? இந்தாங்க மேடம் உங்கள் ஃபுட் டெலிவரி. ஹே, நீ இன்னும் போலியா? மேடம் காசு. அவன்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டு கிளம்பு. காசெல்லாம் தர முடியாது. இங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரையும் வீடியோவில் போட்டுருவேன். மேடம் ஒரு நிமிஷம். இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணலாமா? எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பார்க்கலாமா? என்ன பயமுறுத்துறியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? இவ்வளோ வெயில் அடிக்குது, வயசானவர் கஷ்டப்பட்டு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு, அவரை ஏமாத்த பார்க்குற? சார் பொண்ணுங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. திமிரு சார் இவங்களுக்குலாம். பிளாக் பண்ணி ஓசியில் சாப்பிட்ற உனக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா உழைச்சி சாப்பிட்ற எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? அதில் வேற வாயை திறந்தா பொய். தமிழ்நாட்டில் ஃபேமஸ் விளாகிறான். இப்போ தான் உன் சேனலை சர்ச் பண்ணி பார்த்தேன், அப்படி ஒரு சேனலே இல்லை. ஓசியில் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி உழைக்கிறவங்களை ஏமாத்துவியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? நீ பாரு, ஒழுங்காக எங்கள் 2 பேருக்கும் காசு எடுத்து வைக்கிற. அப்படி வைக்கல, இந்த வீடியோவை போலீஸ் ஸ்டேஷனில் காட்டி உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சரி, கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதீங்க, நான் ஜிபே பண்ணிடுறேன். இன்னொரு தடவை இப்படி பண்ணுற வேலை வச்சுக்கிட்ட. வாங்க சார் போகலாம். தம்பி ரொம்ப நன்றிப்பா. உங்களுக்குலாம் அறிவில்லை? வேலை பார்க்க வரீங்களா? எதுக்கு வரீங்க? ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதுக்குள்ள 1008 மிஸ்டேக்கு. நல்லா ட்ரெஸ் போட்டு மினிக்கிட்டு மட்டும் சுற்றுங்க, வேலை ஒழுங்காக பார்க்காதீங்க. சார் நான் பண்ணது தப்பு தான் சார். எதுவாக இருந்தாலும் தனியாக போய் பேசுவேன் சார். இப்படி எல்லாரும் முன்னாடி திட்டுறது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது சார். ஓ, உங்கள் எல்லாரும் முடிவு திட்டும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா? சார் நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? ஏய், உனக்கு அறிவில்லை? ஆஃபீஸ் 10 மணினா 8:30 மாப் போடணும்னு தெரியாதா? 10 மணிக்கு மாப் போட்டுட்டு இருக்க. நாங்களாம் எப்படி வேலை பார்க்கறது? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நேற்று வேலை முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நிறைய வேலை. அதனால் அசதியில் வீட்டில் போய் தூங்கிட்டேன். சீக்கிரமே எந்திரிக்க முடியல, அதனால தான் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுமா. இது தூங்கிட்டியா? இதெல்லாம் ஒரு காரணமா? ஏன் எங்களுக்கெல்லாம் வேலை பார்த்து டயர்டா இல்லையா? நாங்களும் தான் லேட் நைட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நாள் கரெக்டாக தானே ஆஃபீஸ் வரோம். அம்மா வயசாயிடுச்சு இல்லைம்மா, இந்த மாதிரிலாம் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதும்மா. அதனால தான். உடம்பு முடியலன்னா வீட்லயே கிடக்க வேண்டியது தானே. இங்கே வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் வேலைக்கு எடுத்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். அம்மா சுற்றி எல்லாரும் பார்க்குறாங்கம்மா, அவங்க எதிர்க்க திட்டாதீங்கம்மா, அசிங்கமாக இருக்கு. ஒழுங்கா வேலை மட்டும் பார்க்க மாட்டீங்க, ஆனா எல்லாரும் முடியும் அசிங்கப்படுத்தினா உங்களுக்கு வெக்கமான எல்லாம் வந்துடுதோ? எல்லாம் அசிங்கப்படுத்தினாதான் அடுத்த தடவை கரெக்டா வேலை பார்ப்பீங்க. எப்ப இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் ஒழுங்கா வேலை பார்க்காம இருந்த உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவோம், பார்த்துக்கோ. அம்மா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. என் பையனும் மருமகளும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. என் பேரன் பேத்தியை நான் தான் காப்பாத்திட்டு இருக்கிறேன். அம்மா இந்த வேலையை நம்பிதாம்மா இருக்கிறேன், வேலையை மட்டும் தூக்கிடாதீங்கம்மா. போ, போய் வேலையை பாரு. அங்க என்ன பாக்குறீங்க? ஒருத்தரை பாராட்டணும்னா நம்ம எல்லாரும் முன்னாடியும் பாராட்டணும். அதே அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா தனியா கூப்பிட்டு திட்டணும். புரியுதா? புரியுது சார். நம்ம கூட வேலை செய்யறவங்க சில நேரம் தப்பு பண்ணதான் செய்வாங்க. அதுக்குன்னு அவங்களை எல்லா முன்னாடி திட்டி மானத்தை வாங்குவீங்களா? உமாமா நம்ம கம்பெனில 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட உடம்பு முடியலன்னு அவங்க லீவ் போட்டதே கிடையாது. எவ்வளவு உடம்பு முடியலனாலும் நின்று வேலையை முடிச்சுதான் போவாங்க. ஆனா நீங்களும் இருக்கீங்களே, எப்படி அவங்க திட்டம் உங்களுக்கு மனசு வந்துச்சு? என்னை மன்னிச்சிருங்க சார், இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன். ஏன் டைம் அனுப்பி வைக்கிறீங்க? போய் அவங்க கிட்ட கேளுங்க. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணாதீங்க. போங்க. மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. நேற்று எல்லார் முன்னாடியும் உங்களை திட்டிட்டேன். இப்போ எனக்கு நடக்கும் போது தான் அது தப்புன்னு எனக்கு தெரியுது. இனிமேல் நான் யாரையுமே எல்லார் முன்னாடியும் திட்ட மாட்டேன். உங்கள் பொண்ணா நினச்சி என்னை மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ தெரியாம தானே பண்ண, தப்பை உணர்ந்துட்டல்ல. அம்மா நான் எதுவும் நினச்சிக்கல, விடு. சரிம்மா. அப்புறம் உங்கள் பேர பசங்களுக்கு ஏதாச்சும் படிப்பு ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளுங்க. சரிம்மா.
தம்பி, அடுத்த மாதம் வீட்டு வாடகை 15,000 ரூபா கொடுத்துருக்குப்பா. 15,000மா? சார் 4 மாதத்துக்கு முன்னாடி தானே 10,000 ரூபாய் இருந்த வாடகை 12,000 ஜாஸ்தி பண்ணீங்க. இப்போ திரும்ப ஜாஸ்தி பண்ண என்ன சார் அர்த்தம்? அப்படி தான் பண்ணுவேன். விலைவாசிலாம் ஜாஸ்தியாக இருக்குல்லப்பா. அப்படி வாடகை கொடுக்க முடியலன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. காலி பண்ணணுமா? ஏங்க, இவர் எதுக்கு நம்மள இந்த வீட்டை காலி பண்ண சொல்றாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னொருத்தர் இந்த வீட்டுக்கு அதிக வாடகை தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான். என்னம்மா சொல்ற? என்ன தம்பி, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? நான் ஃபோட்டோலே பார்த்தேன் சார், நல்லா இருக்கு வீடு. ஆனால் ஏதோ ஃபேமிலி இருக்காங்க போல. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த மாதம் காலி பண்ணி வச்சிடுறேன். வீடு பிடிச்சிருக்கல்ல, 1,00,000 ரூபாய் அட்வான்ஸு, 20,000 ரூபாய் வாடகை. ஓகேவா? எனக்கு ஓகே தான் சார். சார் உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? ஏன் சார் ரெடி பண்ணுறீங்க? நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. பிடிக்கலையா இல்லை எங்களை விட யாராச்சும் அதிகமாக வாடகை தரேன்னு சொன்னாங்களா? அப்படிதான். நான் வீட்டில் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஆணி அடிக்கிறீங்க. தண்ணி அதிகமாக செலவழிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா, அதிகமாக செலவழிக்கிறீங்க. அப்புறம் சொந்தக்காரங்க அடிக்கடி வரக்கூடாதுன்னு சொன்னேன், சொந்தக்காரங்க வந்து 20 நாள் 20 நாள் தங்குறாங்க. முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்றீங்க. சார் வீட்டில் 4 பொருள் மாட்டணும்னா ஆணி அடிக்க தான் செய்வாங்க. வீடை சுத்தமாக வச்சுக்கணும்னா தண்ணி செலவாக தான் செய்யும். அப்புறம் சொந்தக்காரங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னா நீங்கள் சொல்லாதீங்க. நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா என்ன, வெஜ் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன சார்? அது மட்டுமா? கரண்ட் பில் எவ்வளோ செலவு பண்ணணும்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதுக்கு சேர்த்து தானே நாங்கள் காசு கட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ல 100 யூனிட் ஃப்ரீயாக தராங்க. ஆனால் நீங்கள் அதுக்கும் சேர்த்து தானே காசு வாங்குறீங்க. எங்களுக்குன்னு என்ன தனி மீட்டரா இருக்கு? தனி வீடு இருந்தால் தனி மீட்டர் இருக்கணும் தெரியாதா? 4 வீடுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு மீட்டர் வச்சிருக்கீங்க. நாங்கள் எவ்வளோ கரண்ட் செலவு பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியல. நீங்கள் சொல்கிறதா கரண்ட் பில்லுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நம்பி கட்டிட்டு இருக்கோம். போன மாதம் நாங்கள் அந்த வீட்லேயே இல்லை, ஆனால் 1,500 ரூபா கரண்ட் பில் போட்டிருக்கீங்க. நாங்கள் கம்மியாக தான் கரண்ட் யூஸ் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் அதிகமாக கரண்ட் பில் போட்டு கொடுக்குறீங்க. இதுக்கெல்லாம் எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுக்கவா? இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. நான் இந்த வீட்டு ஓனர். நான் காலி பண்ணி சொன்னால் நீங்கள் காலி பண்ணோம். அப்படி இல்லைன்னா உங்கள் பேரில் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் கொடுத்தா உங்கள் மேலே தான் சார் கேஸ் போடுவாங்க. என்ன? நான் என்ன பண்ணல? நீங்கள் என்ன பண்ணீங்களா? சார் இப்போ ரீசெண்டாக வந்த டெனன்ட் ஆக்ட் படி 3 மாதம் வாடகை தான் நீங்கள் அட்வான்ஸாகவே வாங்கணும். ஆனால் நீங்கள் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கீங்க. எங்களுக்கு 6 மாதம் அட்வான்ஸ் கேட்டிருக்கீங்க சார். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி சார் இருக்குது? வெளியூர்லேருந்து வேலை தேடிங்க வந்தால் எங்களெல்லாம் ஏமாற்ற பார்க்குறீங்களா? எங்களை சொல்லணும் சார். சொந்த ஊரில் சொந்த வீடை விட்டுட்டு இங்கே பொழப்புக்காக வரோம். நீங்கள் என்னடானா ரத்தத்தை உரியிற மாதிரி எங்கள் காசு உரியிறீங்க. இப்போ என்ன, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் அடுத்த மாதமே காலி பண்ணிக்கிறோம் சார். அப்படி சொல்லிட்டு போ. சும்மா ஏதோ அதிகமாக பேசிட்டு இருக்க. நீ கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை அடுத்த மாதம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வரேன். நீ கிளம்புற வேலையை பாரு. என்னங்க சார் உங்கள் வீட்டு சாவி? அது ஒயிட் வாஷு, கிளீனிங் சார்ஜஸ்ஸு, அப்புறம் அந்த உடஞ்ச பொருள் செலவில் போக நான் மீதி பணம். ஆமாம், உங்களுக்கு வீடு வாடகைக்கு கிடைச்சிருந்தா? நாங்கள் சொந்த வீடு வாங்கிட்டோம். சொந்த வீடா? எப்படி? போன மாதமே லோன் போட்டு அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணிட்டேன். உங்களுக்கு வாடகையாக கொடுக்குறத நான் இஎம்ஐ கட்டிப்பேன். கொஞ்ச நாளில் அந்த வீடு எனக்கு சொந்தமாயிரும். சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எங்களை மாதிரி வாடகை இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தின எந்த ஹவுஸ் ஓனரும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. ஏப்பா, ஹலோ. தம்பி, அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்கப்பா. நீ எப்போ வர? நான்லாம் ஒன்றும் வாடகைக்கெலாம் வரல. நான் வேறு நல்ல வீடு பார்த்துட்டேன். நல்லா இருக்கிறவங்களை அடித்து துரத்திட்டு நிறையா வாடகை தரேன் தானே எனக்கு நீ வீட்டை விடுற. நாளைக்கு இதே நிலமை தானே எனக்கும். சரியான பேராசை பிடிச்சேன் நீ பையா போனேன். அதிகமாக பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு போயிட்ட போல. டேய், உனக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு நீ என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்க? கௌசி, நான் உன் அத்தை பையன் கௌசி. எனக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை. நான் மாதம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். என்கிட்ட சொந்த வீடு இருக்கு. ஃபேமிலி நல்லா பார்த்துக்கலாம். நீ மாசத்துக்கு 15,000 தான் சேலரியே வாங்குற. என் மேக்கப்புக்கே அவ்வளோ ஆகும் தெரியுமா? உன்னெல்லாம் எப்படி எங்க வீட்டுல மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்காங்க? என்ன கல்யாணம் பண்ணணும்னா மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும். 10 வருஷம் ஆனாலும் உன்னாலலாம் அதை சம்பாதிக்க முடியாது. கௌசி, வாழ்க்கைக்கு காசு மட்டும் பத்தாது, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்போதான் வாழ்க்கை நடத்த முடியும். என்ன சினிமா டயலாக்லாம் விட்டுட்டு இருக்க? இல்லை, மனசில் தோணுனதை சொன்னேன். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி தான் இருக்க. ஆனா காசு இல்லைன்னா இங்க ஒண்ணுமே நடக்காது.
ஒருத்த மோசமா இருந்தா கூட பரவாயில்ல, அவன்கிட்ட காசு இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். என்னை பொறுத்தவரை நீ ஒரு பிச்சைக்காரன். ஒரு பிச்சைக்காரன் கூடலாம் என்னால வாழ்க்கை நடத்த முடியாது. நீ ஃபர்ஸ்ட் கிளம்புறியா? என்னடா உன் அத்தை பொண்ணு ஓகே சொல்லிட்டாளா? கௌசிக்கு என்ன பிடிக்கலையாமாக்கா. என் மாத சம்பளம் 15,000 ரூபாய் தான் சொன்னேன், வேணான்னு சொல்லிட்டாக்கா. டேய், உனக்கு மாசம் 2 லட்சம் ரூபா தானே சம்பளம். எதுக்கு அவகிட்ட 15,000 போய் சொல்ற? அவ உண்மையாலுமே சம்பளம் தெரிஞ்சதுன்னா அப்பவே ஓகே சொல்லியிருந்திருப்பா. உன்னோட உண்மையான சம்பளம் 2 லட்சம்னு தெரிஞ்சிருந்தா எத்தனை பொண்ணுங்க லைன்ல நின்று இருப்பாங்க. நீ இப்படியே பண்ணிட்டு உனக்கு பொண்ணே கிடைக்காது போ. அக்கா, எனக்கு இந்த காசை பார்த்து வர பொண்ணுங்களாம் தேவையே இல்லைக்கா. மனசு பார்த்து வர நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள ஒரு பொண்ணை நான் தேடி கல்யாணம் பண்ணிப்பேன். நான் 15,000 ரூபாய் தான் சொன்ன உடனே கௌசியோட மூஞ்சே மாறிடுச்சுக்கா. இந்த மாதிரி காசுக்கு ஆசைப்படுற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னக்கா பண்றது? நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. அவசரப்பட்டு தப்பான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுக்கு பதிலா பொறுமையா இருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணிக்கலாம். டேய், உனக்கு நல்ல பொண்ணு கிடைச்சதுல உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். நீ எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சிட்டியா? அக்கா, என் அத்தை பொண்ணு கௌசிக்கு மட்டும் வைக்கலக்கா. அவளுக்கு தாண்டா மொதல் பத்திரிக்கை வைக்கணும். உனக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்குன்னு அவளுக்கு தெரியணும். வா போலாம். கௌசி, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கௌசி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு செய்யாம 10 நிமிஷம் சாப்பாடு செய்யலன்னு வச்சுக்க, கண்ணை பழுத்துரும். யார் அவங்க? இன்விடேஷன் வைக்க வந்திருக்காங்க. சரி சரி, சீக்கிரம் பேசிட்டு அனுப்பிவிடு. அவர் அப்படிதான், தப்பா நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிருங்க. சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு காசு பண்ணலாம் முக்கியம் இல்லை. 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு அன்பாக இருந்தாலே போதும். இதை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான தண்டனையும் நான் அனுபவிச்சிட்ருக்கேன். சரிங்க, நாங்கள் வரோம். அக்கா, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கா. அட விடுடா, அது அவளா முடிவு பண்ணது தானே. சந்தோஷம் காசுல இருந்து தான் கிடைக்கும்னு நினைச்சா இப்ப அவளுக்கு புரிஞ்சிருக்கும். வா போலாம்.